ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பட்டன் குரூப் ஆஃப் பட்டன் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பட்டன் குரூப்பு வந்து சிம்பிள் தான். பட்டன் குரூப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனில் இருக்குது. இது ஒரே லைனில் ஒரு 3-4 பட்டன் வேணும்னா, அதுவும் சேர்ந்து வேணும்னா பட்டன் குரூப்பு க்ரியேட் பண்ணிடலாம். பட்டன் க்ரியேட் பண்ணுறது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இதில் டியூவை மட்டும் ஆட் பண்ணுறோம். டியூ கிளாஸ் btn-group. ரோல் வந்து குரூப் ஒன்று கொடுத்துடுவோம். அரியா லேபிள் வந்து -லேபிள். பேசிக் எக்ஸாம்பிள்னு போட்டுருவோம். இந்த டியூவை நம்ம எல்லா பட்டனுக்கு அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். நம்மளை ஏற்கனவே பட்டன் க்ரியேட் பண்ணுறது தெரியும். பட்டன் டைப் கொடுக்கணும், கிளாஸ் கொடுக்கணும். கிளாஸில் பிடிஎன் ப்ரைமரியாக என்ன கலரோ அந்த கலர். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாடலில் இருந்த பட்டன் வந்து ஒரே லைனில் மாறிடுச்சு. இந்த மாடலில் தான் எப்படி பட்டன் குரூப் க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம ஆங்கர் டேக்குக்கும் பட்டன் குரூப் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பட்டன் குரூப்புக்குள்ள ஜஸ்ட் ஏகைச்சிரஃப் கிளாஸ் வந்து பிடிஎன் என்ன கலரோ அந்த கலர். இதுக்கு லெஃப்ட்டு சென்டரு ரைட்டுன்னு கொடுத்துடு. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? 3 பட்டன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாடலில் தான் பட்டன் க்ரியேட் பண்ணுறது. இது மல்டி கலர்லேயும் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம். இது மல்டி கலர்லேயும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏகைச்சிறப்புக்கு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது அவுட்லைன் பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். அவுட்லைன் பட்டன் க்ரியேட் பண்ணதுக்கு இப்போ இதை காப்பி பண்ணிவிடும். இதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 மட்டும் எடுத்து எத்தனை வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் அவுட்லைன் இந்த மாடலில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிடுறோம். இதில் அவுட்லைன் ஸ்டைல் எக்ஸாம்பிள்னு அவுட்லைன் ஓரியன்டட் எக்ஸாம்பிள்னு போட்டுரும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அவுட்லைன் பட்டன் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியுதா? இந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும்
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அவுட்லைன் பட்டனுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செக் பாக்ஸ் போல் க்ரியேட் பண்ணுறோம். செக் பாக்ஸு ஆட் பண்ணுறோம். இதில் செக் பாக்ஸ்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இன்புட் டைப் ஆட் பண்ணுறோம். இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸு தான். கிளாஸ் வந்து btn-check. ஐடி ஆட் பண்ணணும். ஐடி ஃபீல்டு வந்து இந்த செக் பாக்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். btn-check. ஹைஃபன் போட்டுறக்கூடாது. செக் 1ன்னு கொடுத்துருவேன். ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஆஃப் கொடுக்கும். இப்போ ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். லேபிள் கிளாஸ் வந்து btn -primary. இப்போ ப்ரைமரி கலர் கொடுத்துருக்கனால ப்ரைமரி கொடுக்கு. ஃபார் வந்து ஃபார் வேல்யூ இந்த ஐடி வேல்யூ. ஐடியில் ஒரே ஒரு நேம் தான் ஒரு இதில் யூஸ் பண்ணணும். இதில் நேம் கொடுத்துக்கிறோம் செக்கு. அதில் செக் பாக்ஸு 1ன்னு கொடுக்கும். இதை காப்பி பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறோம். கூட ஒரு பேஸ்ட் பண்ணுறோம். ஐடி வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். 2ன்னு. அப்போ இங்கேயும் 2. இங்கே 3 கொடுத்தோம்னா இங்கேயும் 3. இதெல்லாம் சேம் நேமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஐடி வேல்யூ வச்சு தான் எடுக்குமே தவிர இதெல்லாம் சேம் நேமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் 3 பாக்ஸ் வந்துருக்கு. பார்த்தீங்களா? இது 4 பாக்ஸ் வேணும்னா 4 பாக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து 4ஆக மாற்றிடும். பார்த்தீங்களா? இப்போ 4 பாக்ஸ் வந்துடுச்சு. இதை அவுட்லைன்னு மாற்றணுன்னா இதில் அவுட்லைன்னு மாற்றிட்டா போதும். மூணானத்துக்கு அவுட்லைன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? 3 பாக்ஸ் அவுட்லைன் பாக்ஸாக மாறிடுச்சு. மற்றெல்லாம் அப்படியே இருக்குது. இதே போல் ரேடியோ பட்டனுக்கும் க்ரியேட் பண்ணலாம். இதில் செக் பாக்ஸுக்கு பதிலாக ரேடியோன்னு கொடுக்கணும். இதுலேயும் ரேடியோன்னு கொடுத்துருக்கோம். இதில் மாற்றினா நம்ம கண்டிப்பாக ஃபாரில் மாற்றணும். டூ இதில் வந்து இதே போல் தான், சேம் தான். அதே போல் இதுலேயும் எல்லாத்துலேயும் ரேடியோன்னு மாற்றிக்கலாம். டைப் வந்து ரேடியோ பட்டன், அதுக்காண்டி ரேடியோன்னு மாற்றிடும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இந்த மாடலில் தான் ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணுறது. இதில் மட்டும் ரேடியோன்னு மாற்றிக்கணும்.
ரேடியோ 4 நான் 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, இது செக் ஆகுது, இதுவும் கிளிக் ஆகுது. இது வந்து டிஃபால்ட்டாக ரேடியோ 1 செலக்ட் ஆகிருக்கு. நம்ம இதில் ஒரு ஃபீல்டு கூட ஆட் பண்ணுறோம். நேம் ஈக்குவல் டு BTN ரேடியோ. எல்லாத்துக்கும் காமனாக ஒரே வேல்யூ நேமில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இது நாம் ரேடியோ ஒன்று ஆட் பண்ண நேம் ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தோன்னா இந்த 4மே ஒரே நேரத்தில் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிற மாதிரி செலக்ட் ஆகும். இப்போ நம்ம எப்போவுமே ரேடியோ பட்டனில் வழக்கமாக எது கொடுப்போம், மேல் ஆர் ஃபீமேல்னு கேட்போம். அந்த டைமில் தான் ரேடியோ பட்டனே யூஸ் பண்ணோம். அந்த இடத்துல நம்ம மேல் செலக்ட் பண்ணுவோம் அல்லது ஃபீமேல் செலக்ட் பண்ணுவோம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்காண்டி தான் இந்த ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. இதே போல் பட்டன் டூல் பாரம் இந்த மாடலில் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து சைஸிங் பார்ப்போம். இது டிவ் கிளாஸில் -LGன்னு கொடுத்துடும். தட் மீன்ஸ் லார்ஜர் பட்டன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, சைஸு வீதி கூடி இருக்குது. இதை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இதில் BTN குரூப்பு கொடுத்துட்டு தான் இதில் SM கொடுத்துடுறோம். BTN -குரூப். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த பட்டனுங்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அது BTN குரூப்பை கொடுக்கணும். BTN குரூப்பும் இருக்கணும், BTN குரூப்பு SM அல்லது LG கொடுக்கணும். இப்போ SM எதுவுமே கொடுக்காம டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 3 டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த 3 பட்டனுமே ஒரே மாடல் பட்டன் தான். ஆனால் என்ன மாடலில் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டனாக இருக்குது, இது மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு, இது மீடியம் சைஸ். இந்த மாடலில் தான் எந்த மாடல் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இந்த பட்டனை வெர்டிக்கலாக மாற்றணுன்னா கிளாஸில் வந்து BTN குரூப்பு வெர்டிக்கல்னு ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக மாறிடுச்சு. இதே போல் ஃபஸ்ட்டு உள்ள பட்டனுக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். BTN குரூப்பு -வெர்டிக்கல். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, வெர்டிக்கல் பட்டனாக மாறிடுச்சு. இதே கூட தான் நம்ம காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணோம். அதுவும் வெர்டிக்கல் பட்டனாக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு 4 பட்டன் மட்டும் வச்சாச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. பார்த்தீங்களா, சும்மா மார்ஜின் டாப்பு ஆட் பண்ணுறேன்.
அவ்வளோதான். இந்த ஸ்பேஸ் ஆட் பண்ணது தான் எம்டி. எம்டி மீன்ஸ் மார்ஜின் டாப்பு 1 2 3 அந்த வேல்யூ கொடுத்துக்கிடுதோம். இது நான் வெர்டிகலை எடுத்துட்டேன்னு வச்சுடுங்களேன். இதில் வெர்டிகலை டெலீட் பண்ணோன்னா எந்த மாடலில் இருக்கணும் பாருங்கள் அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அங்கே ஹாரிசான்டல் பட்டனாக மாறிடுச்சு. இது வெர்டிகலை ஆட் பண்ணோட நம்மளுக்கு அது வெர்டிகல் பட்டனாக மாறிடுது. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாடலில் தான் வெர்டிகல் பட்டன் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிடலாம். அதே போல் ட்ராப் டவுன் மெனு க்ரியேட் பண்ணலாம். ட்ராப் டவுன் மெனு க்ரியேட் பண்ணது இந்த கோடு தான். இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி எந்த ஏரியாவில் ட்ராப் டவுன் வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிங்க் வந்துடுச்சு. எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வெர்டிகல் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.